தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார் திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. சென்னையில் மற்றும் 14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 92 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன? நான் ஏற்கனவே பத்திரிகையாளருக்கு பேட்டி அளித்த போது 85 லட்சம் நேரத்தாழ 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அதிமுக பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் நம்பிதர் அவர்கள் என்னை குறிப்பிட்டு நான் தவறாக திசை திருப்புகிற வகையில் தவறான தகவல்களை எல்லாம் பரப்புகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது 92 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அது ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்துடன் சொல்லுவதை இனியாவது அதிமுகவில் இருக்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீக்கப்பட்டவருடைய 92 பேருடைய 95 லட்சம் வாக்காளருடைய பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உயர்நீதிமன்றங்கள் சரிபார்த்து என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அத்தனையும் உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு வாக்காளரும் கூட உண்மையான வாக்காளர்கள் ஒருவர் கூட நீக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கை எடுக்கும். அதை நீதிமன்றத்தில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்த சென்னையிலே மட்டும் ஏறத்தாழ 33% காலி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக 1/3 நீக்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற வாக்காளருடைய மைக்ரோ லெவலில் இதை சரிபார்த்தால்தான் சரிபார்த்த பிறகுதான் இறுதி முடிவு சொல்ல முடியும். சார் அதே போல குறிப்பாக அரசியல் தலைவர்களோட தொகுதி நிலவரம் குறித்து பார்க்கும்போது துணை முதலமைச்சர் தொகுதியிலும் சரி, முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியிலையும் 1 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட நீக்கப்பட்டிருக்க சூழல்ல சட்ட ரீதியா இதை அணுகிறத தாண்டி திமுக சார்பில் களத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம்? அதாவது வெரிஃபை பண்ணி பார்ப்போம். நோ மேப்னு ஒரு காலம் வச்சிருக்காங்க. அதில் தான் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டார்கள், அதுக்குரிய காரணம் இருக்கும். அந்த காரணங்களை சரியான காரணங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். சரியில்லாத காரணங்களாக இப்போ இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அதே போல மற்றவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரும்பான்மை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கூர்ந்து பார்த்து குறிப்பாக சேப்பாக்கம் தொகுதியில் ஏராளமான இஸ்லாமியர் இருக்கிறார்கள். அது என்ன நடந்திருக்கிறது என்று களத்தில் இறங்கி பார்த்து நாளை முதல் நாங்கள் பதிவு செய்து ஓரிரு நாட்களுக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஏ நேற்றுகளும் வழக்கறிஞரையும் சரிபார்த்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். சார் நீங்க சொன்ன மாதிரி இத SIR அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தப்போவே தமிழகத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்ட போராட்டங்களை திமுக சார்பிலும் எதிர்க்கட்சிகள் சார்பிலும் முன்வைக்கப்பட்ட போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சிறுபான்மையினரை குறிவைத்து பாஜக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? களத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல பீகாரில் தான் அதை பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து செயல்படுத்தும். ஆனால் இந்த 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் இப்போது தெரியாது. தொகுதி வரையறுப்பு டீலிமிட்டேஷன் வருகிற போது தமிழ்நாட்டுக்குரிய எம்பிக்களுடைய சீட்டுகள் குறைவதற்கு, இது சட்டமன்ற உறுப்பினர் குறைவதற்கு போன்ற காரியங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வருவதற்கு இது வாய்ப்பாக அனுமதிவிடும் என்பதை பின்னாடிதான் உணர்வார்கள். அதுதான் திமுக எதிர்பார்த்து இதில் எதிர்த்ததுக்கு காரணம் இந்த முதல் படியா வைக்கிறாங்க. வச்சு இதே காரணம் காட்டி அடுத்து பாராளுமன்றத்தினுடைய திமுக தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய சீட்டை குறைப்பதற்குரிய நடவடிக்கை கூட இதை வைத்து எடுப்பதற்கு அவர்கள் செய்வார்கள். ஆகவேதான் இது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
அதுதானே